கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதம். சங்கீதம் 150. அதுல மொத்தமே 6 வசனங்கள் மட்டும்தான் உண்டு. இதுதான் இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தின் கடைசி சங்கீதமும் கடைசி அதிகாரமாய் இருக்கிறது. ஆனபடினால் இது துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் ஏதுவான ஒரு சங்கீதமாய் துதியோடு கூட இந்த 150 சங்கீதம் முடிக்கப்பட்டிருக்கதை பார்க்கலாம். ஆனபடினால் 6 வசனம் மாத்திரம் இருக்கிறபடினால் அந்த 6 வசனத்தை திரும்ப ஒரு விசை நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கை தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரைசையுள்ள கை தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 150 அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் திரும்ப 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 வருகிறது. அது என்ன வார்த்தை என்று சொன்னால் துதியுங்கள் என்கிறதான ஒரு வார்த்தை. அப்படியானால் இந்த துதியுங்கள் என்று சொல்லும் போது யார் துதிக்க வேண்டும் என்பது இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று. யாரை துதிக்க வேண்டும் என்பது அறிந்து கொள்ள வேண்டிய 2வது முக்கியமானது. யார் துதிக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்ப நாசியில் சுவாசமுள்ள யாவும் என்று சொல்லும் போது, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது உயிருள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையும் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று தேவனுடைய இன்னொரு வசனம் சொல்வது. அந்த ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தையும் துதியுங்கள் என்கிற வார்த்தையும் 2மே கிருபையும் சத்தியமும் போன்ற ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாத அருமையான இணை வார்த்தைகள். ஓ கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் என்கிற வார்த்தையும் ஸ்தோத்தரியுங்கள் என்கிற வார்த்தையும் 2மே ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத கிருபையும் சத்தியமும் எப்படி இணைந்திருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் ஸ்தோத்திரமும் துதியும். தேவனுடைய நாமத்துக்கு தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் எந்தெந்த காரியத்தை துதிக்க வேண்டும், எதற்காக துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக எப்படியெல்லாம் துதிக்கலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறது. துதிப்பதற்கு பல வழிமுறைகளை இந்த வசனம் நமக்கு அருமையாய் கற்றுக் கொடுக்கிறது. துதிப்பதற்கான வழிமுறைகள் என்ன? முதலாவதாக அந்த சங்கீதம் 150 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். தேவனை நாம் துதிப்பது நல்லது. ஆனால் அது எங்கிருந்து துதிக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில். தேவனை துதிப்பதற்காக, ஸ்தோத்தரிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக அல்லது ஜெபிப்பதற்காக நாம் வைத்திருக்கிற இடம் முதலாவது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா
அது நல்ல பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும். நான் சமீபத்தில் மைசூர் பட்டணத்துக்கு கடந்து போயிட்டேன். அங்கு பல சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிருபையினால் கிடைத்தது. அதிலே ஒன்று அந்த மைசூர் பட்டணத்தை ஆண்ட மகாராஜாவினுடைய அரண்மனை. அந்த அரண்மனையை உள்ளே வெளியே பல பகுதிகளை போய் உய்ந்து ஆய்ந்து நிதானித்து கவனித்து பார்த்தோம். எல்லா இடமுமே ரொம்ப நேர்த்தியா இருக்குது. எல்லா இடமுமே அந்த காலத்து மரத்தினால் ரொம்ப அழகான சூத்திரம் கைவினை வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுது. பெரிய பெரிய அலங்காரங்கள்லாம் இருக்கு. ஒரு இடமுமே சோடை என்று சொல்ல முடியாது, குறை என்று சொல்ல முடியாது. அரண்மனை முழுவதுமே பிரமிக்கத்தக்க விதமா தான் இருக்கு. ஆனால் அது எல்லாம் நாங்க பார்த்து வந்தா ராஜாவுடைய கொலு மண்டபம் என்கிற ஒரு இடத்தை பார்த்தோம். அந்த கொலு மண்டபம் ஒரு பெரிய மீட்டிங் ஹால் போல இருக்குது. அதுல சென்டர் பிளேஸ்ல ராஜாவோட உட்காரக்கூடிய அந்த சிங்காசனம் இருக்குது. அங்க நான் சொல்றோம், ரெண்டு பக்கம் பிரபுக்களும் மந்திரிகளும் உட்காரக்கூடிய இடங்கள் இருக்கு. அப்ப நான் பார்த்தேன், அந்த அரண்மனை முழுவதுமே வேலைப்பாடுகள் நிறைந்தது. அப்புறம் கலைநயம் மிகுந்தது. ரொம்ப வெளியேற பெற்ற பொருட்கள் எல்லாமே எல்லா இடம் அப்படி இருந்தாலும் அந்த ராஜாவுடைய கொலுமண்டபம் சுதந்திரம் அந்த ராஜாசனம் இருக்கிற இடத்துக்கு வந்தா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வேலைப்பாடுகள், எல்லா கலைநயங்கள், எல்லா அற்புதமான அங்க ஓவியங்களையும் இது எல்லாத்தையும் விட அந்த கொலுமண்டபம் இன்னும் அழகாயிருது. நல்ல பளிங்கு கற்களால் தரையெல்லாம் மேயப்பட்டிருந்தது. நல்ல அழகழகான சொத்திரம், நல்ல ஆர்டிக்கல் அங்கு இருந்தது. அது எதுவுமே பெயிண்டினால் பண்ணப்பட்டதல்ல, கல்லினாலேயே செய்யப்பட்ட அந்த அழகான கலைநயங்கள். அப்ப நான் யோசித்தேன், முழு அரண்மனையே பிரமிக்கத்தக்க இருக்கு. ஆனா இந்த ராஜா உட்கார இடம் வந்தாக்கா கண்ணே கூசுற மாதிரி, இன்னும் யோசிச்சா விவரிக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு அழகா இருக்குது. அதைத்தான் இங்கு சங்கீதம் 151 சொல்லுகிறது. துதிக்கிறது எங்க இருந்தாலும் துதிக்கலாம், ஆனா நல்ல ஜெபத்தோடு துதிக்கிற அந்த இடம் முதலாவது எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஸ்தலமா இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து துதிக்கும் போது அந்த துதிக்கும் ஒரு வல்லமை இருக்குது. தேவனும் அதை அங்கீகரிப்பார். அதுக்கேற்ற தேவனுடைய கிருபையும் உண்டாகும். இப்போ ஒரு கேள்வி நமக்கு இங்கு வருகிறது. என்ன கேள்வி? பரிசுத்த ஸ்தலத்துல துதியுங்கள் அப்படின்னு இருக்குதே, இந்த எல்லா இடத்துலையும் துதிக்கிறதை விட பரிசுத்த ஸ்தலத்துல வந்து, சுத்திகரிக்கப்பட்ட ஸ்தலத்துல வந்து, அசுத்தம், அந்தகாரம், காமம், பொல்லாப்பு இல்லாத இடத்துல வந்து கர்த்தரை துதிச்சா அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிரேஸ் கிடைக்குமா? ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைக்குமானா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல துதிக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. ஏன்னா அதே வசனம் சங்கீதம் 151 சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன விளங்குது, என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய வல்லமையே அங்கதான் தங்கி இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் பாருங்க, எவ்வளவு நல்ல ஒரு சத்தியம் பாருங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்துலதான் தேவனுடைய வல்லமை இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய வல்லமையே வந்து தங்குது அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும், எவ்வளவு தூய்மையானதா இருக்கும், எவ்வளவு நல்ல அலங்காரமா இருக்கும். இந்த தேவ செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரயோஜனமான அன்பு விசுவாச பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிறவர்கள் சரி, சத்தியத்தை கேட்கிறவர்கள் சரி, தேவனை துதிக்கிறவர்கள் சரி, ஆனா அந்த துதிக்கிற இடம் பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒரு இடமா இருக்குதா பாருங்க. சாலமோன் என்கிற ஞானிகளின் ஞானியா இருந்த ஒரு மாபெரும் ராஜா, அவன் கர்த்தரை துதிக்க வரும்போது
தேவாலயத்துல வந்து தேவாலயத்தின் மேடையில ஏறி எல்லா ஜனங்களும் பார்க்க முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்தார். அவருக்கு ஒரு கொலு மண்டபம் இருக்குது, அப்புறம் மணிமண்டபம் இருக்குது, அப்புறம் சுத்திரம் மணவாட்டிகள் தங்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகை இருக்குது. அதை தவிர நிறைய இடங்கள் இருக்கு. எங்கேயோ போய் இந்த சாலமோன் துதித்திருக்கலாம். ஆனால் அவர் துதிக்கணும் சொல்லி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் அழைத்து கொண்டு ஆலயத்துல வந்து அந்த பிரதிஷ்டை நேரத்துல மேலே ஏறி முழங்கால் படியிட்டு துதித்தார். அதனால்தான் அங்க வல்லமை என்கிற மகிமை வந்தது, வல்லமை என்கிற தேவனுடைய மேன்மை வந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, மகத்துவத்தின் தேவனாகி கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து கிரியை செய்கிற நாட்களில் முதலாவது நன்றாய் துதிக்க பாருங்கள். இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து கர்த்தரை துதிக்க பழகுங்க. சிலர் படுக்கையில இருந்துகிட்டு அழுக்கான தலையண, அருவருப்பான போர்வை, கந்தையான துணிகள், வீடு அறை முழுவதும் குப்பை, அங்கேயும் இங்கேயும் பேப்பர், நிறைய பொருட்கள் சிதறி கிடக்கிறது. அதுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப வல்லமையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. ஆனா நீங்க நல்லா அங்க இருந்து துதிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய மகிமையை உணர முடியாது, ரொம்ப பெரிய கிருபையை உணர முடியாது. அதே சமயத்துல நீங்க ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கீங்க, மிஷனரி ஊழியத்துக்கு போறீங்க, ஒரு குப்பை மேட்ல தங்கி இருக்கீங்க, விக்கிரக கோயில்ல படுத்து கிடக்குறீங்க, அங்க இருந்து துதிக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு போய் சேர்ந்த இடம் அப்படி, அங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஆனா வீட்டுல இருக்கும்போது, ஆலயத்துல இருக்கும்போது, அல்லது நல்ல நமக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் போது அசுத்தங்களுக்கு மத்தியில இருந்து கர்த்தரை துதிக்க கூடாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். சில நேரத்துல நான் கூட்டத்தை செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிச்சிருவேன். 10 மணிக்கு முடிக்க வேண்டியது 9:45 முடிப்பேன். 5 மணிக்கு 5:30 மணிக்கு முடிக்க வேண்டியது 5 மணிக்கு, 5:15 இல்ல 4:45 முடிச்சிரு. சில நேரம் 4:30 முடிச்சிருது. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அன்னைக்கு அளவுக்கு மீறின ஒரு சரீர பலவீனம் இருக்கும், ஒரு அசதி இருக்கும். இல்லாட்டி பயங்கர தூக்கம் வந்துட்டு இருக்கும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா எனக்கு வார்த்தையும் ரொம்ப தெளிவா இருக்காது. அப்ப நான் பார்ப்பேன், கொடுக்கிறது தேவ செய்தி, கொடுத்தா அது சத்தியத்தோடு கூடிய விளக்கமா தெளிவா கொடுக்கணும். இல்லாட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனை பாதியிலே செய்தி முடிச்சிடும். ஏன்னா நாம கட்டாயமா 10 மணி வரைக்கும் தான் நடத்தணும், கட்டாயமா 5:30 வரைக்கும் நடத்தினாதான் கர்த்தர் கேட்பார் என்பது கிடையாது. ஆனா பயத்தோட என்ன முடியல அப்படின்னா அதை நான் பாதியில் முடிக்க தப்பே கிடையாது. ஏன்னா பரிசுத்தத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அதே போல சில நேரத்துல சில போன் பண்ணி சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு குரூப்ல லிங்க் வரல, இன்னைக்கு மெசேஜ் போடல, ஃபுல் லிங்க் வரல. அப்புறம் சொல்ல இன்னைக்கு யூடியூப்ல வரல. ஏன் வரலன்னாக்கா நானே போன் பண்ணி ஹெலாக்லேமாவுக்கும் மற்றவர்கள் சொல்லிடுவேன், இன்னைக்கு இது குரூப்ல போடாதீங்க, இதை யூடியூப்ல போடாதீங்க, வேண்டாம் யாருக்குமே அனுப்பாதீங்கன்னு சொல்லி. ஏன்னாக்கா எனக்கே தெரியும் அந்த செய்தி ரொம்ப ஒரு கிளாரிபிகேஷனா ரொம்ப தெளிவா கிடையாது, ஏற்ற உதாரணங்கள் ஓமைகள் கிடையாது, நல்ல உபதேசம் இல்ல, ஆள் சத்தியம் இல்லை அப்படின்னாக்கா எனக்கே தெரியும் கொஞ்சம் நம்ம செய்தியில தடுமாறிட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் குளறிடுச்சு, கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாக்கா நான் உடனே எதுலுமே போடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணு, தேவ பயம்தான். செய்யற ஊழியத்தை நமக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணும், அதை ஒரு ஒழுங்கா ஜபத்தோடு நல்லா செய்யணும், அதுதான் அந்த பயம். அது முடியாத பட்சத்துல நானே வழிய வந்து இதெல்லாம் போடாதீங்கன்றுவேன். ஏன்னா நம்ம பேரோ அல்லது டெய்லி செஞ்சுட்டோன்ற அட்டனன்ஸும் நமக்கு முக்கியம் இல்லை. அது எந்த அளவுக்கு இந்த சங்கீதம் 150:1 சொல்லுகிறபடி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பண்ணணும், கர்த்தருடைய வல்லமையோடு பண்ணணும் என்பதுதான் கேள்வி. இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்களும் பின்பற்றணும் நான் கிருபையை முன்னிட்டு கேட்டுக்கிறேன்.
ஜனங்க விரும்புறாங்க, ஏதாவது பேசிடுவாங்கன்னு சொல்லி இழுத்து 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 ஜெபம் பண்றது. அப்புறம் ஆவியே அபிஷேகமே இல்லாட்டி அசோத்திரம் அந்நிய பாஷை வராட்டி அந்நிய பாஷை பேசுற மாதிரி பேசுறது. அப்புறம் இத்தனை மணி வரைக்கும் சொன்னாங்க, முடிச்சு ஆவணும்னு சொல்லி அந்த டயத்துக்காக ஜெபத்தை நடத்துறது, செய்தி கொடுக்கிறது. வார்த்தை கொடுக்காட்டி தெரிஞ்சதை வச்சு பேசிடுவோம்னு சொல்லி செய்யறது. இது எல்லாமே பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவானது. முடியலையா, ஆவியில போராட்டமா அல்லது பலவீனமா அல்லது சரீர ஒத்துழைக்கலையா, நேரம் முடியலையா, ஆண்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுறது நல்லது. அந்த அதுக்கு பேர் தான் உத்தமம். இந்த உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்த்து அதை விட்டுட்டு தேவனை நம்முடைய மாம்சத்துக்கு ஏற்ற விதமா வணைக்க பார்க்க கூடாது. தேவனை நம்முடைய இச்சைக்கு எதுவாய் திருப்ப பார்க்க கூடாது. நம்ம தான் தேவனுக்கு முன்பாக இணங்கணும், நம்ம தான் தேவனுக்கு முன்பாக தாழணும். கர்த்தர் நல்லது. அப்போ இந்த சங்கீதம் 151 சொல்லும் போது, முதலாவது கர்த்தரை துதியுங்கள், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அப்படி துதித்தால் மூன்றாவதாக அவருடைய வல்லமை அங்கு விளங்கும். அடுத்ததாக இந்த துதிக்கிறதுல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பல பொருட்களை, இசை கருவிகளை இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க. அவர் சொல்லுகிற இசைக்கருவிகள் என்னென்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த சங்கீதம் 150 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். 1 எக்காலம் என்கிற துணி, 2வது வீணை, 3வது சுரமண்டலம், 4வது தம்பூர், 5வது நடனம், 6வது யாழ், 7வது தீங்குழல், சூத்திரம், 8வது ஓசையுள்ள கைத்தாளம், 9வது பேரோசையுள்ள கைத்தாளம். இந்த 9 விதமான ஆயுதங்களோடும் 9 விதமான சத்தத்தோடும் கர்த்தரை துதிக்கணும்னு சொல்றேன். இந்த 9மே 9 வித சத்தத்தை குறிக்கிறது. என்னென்ன சத்தம்? 1 எக்காலத்தின் சத்தம், 2வது வீணையின் சத்தம், 3வது சுரமண்டலத்தின் சத்தம், 4வது தம்புரு சத்தம், 5வது நடனமாடும் போது சலங்கையின் சத்தம், 6வது யாழின் சத்தம், 7வது தீங்குழலின் சத்தம், 8வது கைத்தாளத்தின் சத்தம், 9வது பேரோசையுள்ள கைத்தாளத்தின் சத்தம். 9 தேவனை துதிப்பதற்கு அவர் 9 விதமான சத்தத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கே ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னா, ஏன் எல்லா சபையிலையும் எல்லா கூட்டத்திலையும் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு பாட்டு பாடுறாங்க, சத்தம் போட்டு அப்புறம் கை தட்டுறாங்க, சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசுறாங்க, அப்படியே சத்தமா வச்சுட்டு தானே பண்றாங்க? இது ரொம்ப அன்ஈசியா இருக்குது. இது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குமே, இதனாலதானே நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. நம்ம ஒரு சைலண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடாதா? ரொம்ப ஒரு சாஃப்டா ஹேண்டில் பண்ணக்கூடாதா? யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாம பண்ண முடியாதா? ஏன் ரோமன் கேத்தலிக்காரவங்க வெளியில சத்தமே இல்லாம தானே சர்ச்சை நடத்துறாங்க. சிஎஸ்ஐ காரவங்க ஆலயத்துக்குள்ளதான சத்தத்தை வச்சுக்கிறாங்க, வெளியில யாருக்குமே தெரியறது இல்லையே. செவன்த் டேயும் மார்க்கமாவும் அப்படித்தானே செய்யறாங்க. அப்புறம் சால்வேஷன் ஆர்மிக்காரவங்க இதை விட நிசப்ததான பண்றாங்க. ஆனா இந்த பெந்தேகோஸ்தல்காரவங்க மட்டும் இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் மட்டும் இல்லாட்டி நாங்க ஆவிக்குரியவர் சொல்லுகிற மட்டும் ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க என்று சொல்லி இன்னைக்கு நியாயமானபடி கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த சந்தேகம் வந்திருக்கு. அப்படி பண்ணாதான் கர்த்தர் கேட்பாரா என்று நல்லா கவனிக்கணும். தேவன் துதிப்பதற்கு உரிய சத்தமே 9 விதமான சத்தத்தை அந்த நாட்கள்லயே கர்த்தர் நியமித்திருக்க. அந்த 9 விதமான சத்தத்தோடு தான் கர்த்தரை துதிச்சாங்க, ஆராதிச்சாங்க, ஸ்தோத்தரித்தாங்க, பணிந்து கொண்டாங்க. கர்த்தர் நல்ல. ஆனால் அன்றைக்கு இப்படி 9 விதமான சத்தமிடுவதற்கு காரணம்
இப்போது இருக்கிற ஒளிபெருக்கிகள், அப்புறம் இப்போது இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு எக்கால ஊதுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எக்கால சத்தம் கேட்கும், அதுக்கு மேல கேட்காது. அப்புறம் நடனமாடுற சத்தம் எல்லாம் பக்கத்துல மட்டும்தான் கேட்கும். அதனால அப்படி பண்ணாங்க. அது பெரும்பாலும் வனாந்தரத்திலையும் ஆலயத்தின் வெளிவட்டத்திலையும் வெளியிலையும் பல இடத்துல இருந்துதான் அந்த சத்தம் பரவக்கூடிய இடத்துல தான் துதிச்சாங்க. அதனால இந்த சத்தங்கள் அப்படி வந்தது, அது தேவையும் இருந்தது. ஆனா இன்றைக்கு அறிவியல் பெருகிவிட்டது, விஞ்ஞானம் பெருகிவிட்டது, நாகரிகம் பெருகிவிட்டது. அறிவியலும் விஞ்ஞானமும் நாகரிகமும் பெருகினதை விட நமக்கு துதிப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டும் நிறைய வந்துருச்சு. நல்ல ஸ்பீக்கர் இருக்குது, நல்ல மைக் இருக்குது, நல்ல ஆம்பிளிஃபையர் இருக்குது, நல்ல மிக்சர் இருக்குது, நல்ல குழாய் இருக்குது, நல்ல பலவிதமான சத்தத்தை கொண்டு வரக்கூடிய கருவிகள் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பயங்கரமா சத்தத்தை கிளப்பி பண்ணணும்னு கிடையாது. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, இந்த சங்கீதம் 150 9 விதமான சத்தம் தேவனை துதிக்கணும். இப்ப இந்த 9 விதமான சத்தம் 3 பேருக்கு தான் முக்கியமானது. 3 இடத்துல 3 பேருக்கு தான் கேட்கணும். ஒன்று, இதை துதிக்கிறவர்களுக்கு நம்ம சத்தம் கரெக்டா வருதா, கிண்ணறத்தின் சத்தம் வருதா, அப்புறம் தம்புரு சத்தம் வருதா, எக்கால சத்தம் வருதான்னு அவங்களுக்கு கேட்கணும். 2வது, இந்த சத்தம் தேவனுக்கு கேட்கணும். ஏன்னா இந்த துதி, இந்த சத்தங்கள் எல்லாமே தேவனுக்காக பண்றோம், அப்ப அவருக்கு கேட்கணும். 3வது, இந்த சத்தம் யாருக்கு கேட்டா போதும்னா, நம்மளோட கூடி ஸ்தோத்திரம் பண்றாங்கல்ல, நம்ம பக்கத்துல இருந்து ஆராதிக்கிறாங்கல்ல, நம்ம ஆலயத்துக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்முடைய ஜெபஸ்தலத்துக்குள்ள, நம்ம மைதானத்துக்குள்ள இருக்குல்லங்க, அவங்களுக்கு இது கேட்டா போதும். இந்த சத்தங்கள் 3 பேருக்கு தான் முக்கியம். முதல் சத்தத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு கேட்கணும், 2வது அது தேவனுக்கு கேட்கணும், 3வது அங்கு கூடி இருக்கிறவர்களுக்கு கேட்டால் போதும். அதை விடுத்துட்டு வனாந்தரம் அதிரத்தக்கதாகவும் மலைகள் இடியத்தக்கதாகவும் அல்லது சோத்திரம் பெருந்தொனி காட்டுக்கு கேட்கத்தக்கதாகவும் அப்படி ஒரு சத்தத்தை வைக்க வேண்டும் என்பது அவசியமும் இல்லை. இந்த நாட்களுக்கு அது நல்ல ஞானமும் இல்லை. சமீபத்துல கும்பகோணம் என்கிறதான அந்த பட்டணத்துக்கு போய், ஒரு காலத்துல நான் அதிக காலங்கள் வாழ்ந்தது, இருந்தது, வேலை பார்த்தது எல்லாமே கும்பகோணம் தான். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததும், ஊழியத்தில் பயிற்சியில் இருந்ததும் கும்பகோணம் தான். ஒரு நாள் நான் கும்பகோணத்துக்கு போயிருந்த போது அங்கு ஒரு பெரும் போதகர் இருக்கிறார். ஒரே வழி இயேசு என்று சொல்லக்கூடிய சபையிலிருந்து வந்த ஐபிஎஸ் சபை வந்து பாஸ்டர் ஜேக்கப் மனோகரன். நல்ல ஒரு காரியமா இருக்கிறதுனால ஒரு பேரை சொல்ல, பாஸ்டர் ஜேக்கப் மனோகரன் அவருடைய ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அப்ப நான் யோசிச்சேன், நம்ம கார்ல தான் வந்திருக்கோம், டைமிங் இருக்குது, ஒருவேளை பாஸ்டருக்கு போன் பண்ணுவோம், அவர் ஒருவேளை எடுத்துட்டாரு, ஃப்ரீயா இருக்காரு, போய் பார்த்துட்டு சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணேன். ஆச்சரியமான முறையில் அவரு போன் எடுத்துட்டாரு. அவரு சொன்ன உடனே, ஐயா நீங்களாம் வாங்க அப்படி இப்படின்னாரு. உடனே நான் அவரை பார்க்க போனேன். பார்த்து சும்மா எந்த ஒரு பர்பஸ் கிடையாது, ரொம்ப காலமா தெரியும், நான் கும்பகோணத்துல இருந்த காலத்துல இருந்து. இப்போ அன்றைக்கே ஒரு சபையெல்லாம் கட்டி ரொம்ப ஜெபத்துல ஒரு நாள் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா ஜெபிக்கிற தேவ மனுஷன். இப்போ எப்படி இருக்காரு பார்க்கறதுக்காக சும்மா ஒரு ஹாய் சொல்லதான் போனேன். அவ போன உடனே என்னை அழைத்து கொண்டு போய் அவருடைய ஆலயத்துக்குள்ள உட்கார வச்சான். ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்த உடனே பார்க்கல, நல்ல கிட்ட ஒரு 1000 பேர் 1500 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான அந்த சர்ச் ஹால். அதுல பாக்குறேன், அந்த அந்த ஹால்ல பெரிய 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 கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 12 அடி உயரம் உள்ள 2 அடி அகலத்துல 10 முதல் 12 அடி உயரத்துல பெரிய பெரிய போர்ட்ஸ் தொங்க விட்டுருந்தாங்க. பட் அந்த போர்டுல எதுவுமே டிசைனிங் கிடையாது, லெட்டர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு கிளாத் மட்டும் மூடி பெரிய பெரிய போர்டு, ஒரு 2 அடி அகலத்துல 10 அடி 12 அடி உள்ள போர்டு, கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு ஒரு போர்டு தொங்க விட்டுருந்தாங்க. அப்போ நான் அங்க இருந்த பேர்த்தை கேட்டேன்,
இது என்ன சர்ச்சு ஃபுல்லா இவ்வளவு லாங் லென்த் போர்டு தொங்க விட்டுருக்கீங்களே, இது எதுக்காக? எல்லாம் ஒரே கலர்ல டார்க் கலர்ல இருக்குது. அப்புறம் உள்ள டிசைன்ஸ் இல்ல, லெட்டர்ஸ் இல்ல, வசனம் இல்ல, எதுவுமே இல்லை, பிளைன் போர்ட்ஸா தொங்கிட்டு இருக்கேன். அப்பதான் அங்க இருந்த அந்த பிரதர் சொன்னாரு, ஒண்ணுல பாஸ்டர், இது சவுண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னாரு. இது ஒரு சவுண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம். இப்போ நம்ம ஜனங்க வந்தாலும் பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இப்போ இந்த போர்ட்ஸ் தொங்க விட்டதுனால இந்த இங்கிருந்து புறப்புற எல்லா சவுண்டையும் சத்தத்தையும் இந்த போர்டு எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இது உள்ள அந்த போர்டு அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிறதுனால வெளியில தேவையில்லாத சத்தம் போகாது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஆலயத்துக்கு நான் உள்ள போகும்போது அந்த ஆலயமே ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பு, 5 ஏக்கர் நிலப்பரப்பு சுற்று வட்டாரம். அதுல நடுவுல இருக்குது. அந்த 5 ஏக்கர் சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கு, வேலி போட்டிருக்கு. அப்ப இந்த இவங்களுடைய சத்தம் 5 ஏக்கர் தாண்டி வெளியில எங்கேயும் போறது கிடையாது. ஏன்னா எல்லாமே கதவுகள் இருக்கு, ஏசி இருக்கு. ஆனா அவ்வளவு உள்ள இருந்தாலுமே, ஏசி எல்லாம் போட்டிருந்தாலுமே, அவங்க நடுவுல பாத்தீங்கன்னா அந்த சவுண்டுக்கு அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இது ஒரு நல்ல ஞானமான காரியம். அவசியம் இல்லாம எவனா சத்தம் போட இது பண்ணது இல்லாம நம்மளுடைய சத்தத்தை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. அதே போலதான் ராமநாதபுரத்துல வின்சென்ட் செல்வகுமார் அவங்களுடைய ஊழிய ஸ்தலத்துக்கு போயிருந்தப்போ அங்க வேறு விதத்துல சின்னதா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் போர்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா கும்பகோணத்துல போட்டு ரொம்ப கிராண்டா பக்காவா பண்ணியிருந்தாங்க. இப்ப ஏன் சொல்ற அப்படின்னா, இதுதான் இந்த நாட்களில் நாம் கர்த்தரை துதிப்பதற்கு ஏதுவான ஒரு காரியம். அந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லிட்டாரு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீ உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பாக உன் விண்ணப்பத்தை ஏறு. அறைக்கதவை பூட்டி எக்காலம்தான் ஊதணும், கிண்ணறம் தான் வாசிக்கணும், தம்புரு தான் பயன்படுத்தணும், நல்ல நடனம் தான் பண்ணணும். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த நல்ல இசை சத்தங்கள் தான். ஆனா அது எப்படி பண்ணணும்? கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பாய் நன்றாய் கர்த்தரை துதிக்கணும். அப்போ ஒரு ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கிருபையுள்ள ஒரு ஆலோசனை, நீங்க நல்ல கர்த்தரை துதிங்க. நல்ல முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு கர்த்தரை துதியுங்கள். அந்த தீங்குழலோடும் யாழோடும் நடனத்தோடும் தம்புரோடும் நீங்கள் துதியுங்கள், எல்லாம் நல்லது. ஆனால் அது 3 பேருக்கு சம்பந்தப்பட்ட சத்தமா இருந்தால் போதும். ஒன்று, அந்த சத்தம் உங்களுக்கு காதுகளுக்கு ஒரு இனிமையை கொடுக்கும். 2வது, உங்கள் சத்தம் அது பரலோகத்தை எட்ட வேண்டும், தேவனுக்கு கேட்க வேண்டும். 3வது, உங்களோடு இருக்கிறவர்களுக்கு அந்த சத்தம் போதுமானதாய் இருந்தால் போதும். இப்படி பண்ணி பாருங்க. இது தேவனுடைய ஊழியத்துக்கும் மற்றவர்களால் வரவேண்டிய இடர்கல்லுக்கும் காரணமில்லாத இருக்கும். ஒருவேளை நான் சொன்னேன், கும்பகோணத்துல இந்த பாஸ்டருடைய சர்ச்சில் சவுண்ட் கண்ட்ரோலிங் அந்த போர்ட்ஸ் போட்டிருக்காங்கனால, இது இனிமே நீங்க போற ஆலயங்கள்ல ஊழியக்காரர்கிட்ட இல்லாட்டி கர்த்தர் நல்லவே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்கள கொஞ்சம் வர சொல்லி இதெல்லாம் கேட்டீங்கன்னா அழகாக சொல்லி தருவாங்க. அதை பயன்படுத்தும் போது நம்முடைய ஊழியத்துக்கு அது மகா பிரயோஜனமாயிருக்கும். அப்போ முதலாவது பார்க்கிறோம் துதியுங்கள், 2வது பார்க்கிறோம் பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள், 3வது பார்க்கிறோம் துதிக்கும் போது வல்லமை உண்டாகிறது, 4வது பார்த்தோம் 9 விதமான சத்தத்தினாலே கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ அடுத்ததாக இந்த துதியில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த சங்கீதம் 150 6வது வசனம் என்ன சொல்லுது? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் இருக்கவங்க எல்லாம் துதிங்க என்பது கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன்,
சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னா, ஒரு விதத்துல உயிருள்ளவர்கள் துதிக்கொண்டு இருந்தாலும் உண்மையான தாற்பயம் அர்த்தம் அப்படி அல்ல. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னால் உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஜீவன் நம்மை விட்டு போகிற வரைக்கும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், அது யாரை காயப்படுத்துதுன்னு தெரியாது. ஆனா உண்மை அதுதான். என்னன்னாக்கா, முன்னொரு காலத்துல சில வயதானவர்கள், வயது மூப்படைந்தவர்கள், அப்புறம் வயதிலே சிறந்தவர்கள், அப்புறம் மரணத்தின் காலத்தை நெருங்குவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும், ஒரு காட்ஸ் லீடிங் வரும், ஒரு விஷன் வரும், ஒரு ட்ரீம்ஸ் வரும், இல்லாட்டி ஒரு பைபிள் வேர்டு வரும், ஒரு ப்ராஃபஸி வரும். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் பூமியை விட்டு போக வேண்டிய காலம் வந்துருச்சு, நான் தேகத்தை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, வானவரோடு போய் நான் வானாதி வானம் கொள்ளாத தேவனோடு இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு, ஓசத்திர மௌனத்தில் இறங்கி நான் பூமிக்கு அடியில சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தன்னுடைய இறுதி காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, நான் சில பெரியவங்களை பார்த்திருக்கேன். ரொம்ப அதிகமானவர்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டேன், சில பெரியவர்களை பார்த்திருக்கிறேன். அவங்க நல்ல மனசார கர்த்தரை துதிக்கிறது, அப்ப எழுந்து நின்று ஆராதிக்கிறது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து தனக்குத்தானே பாட்டு பாடி பண்றது, சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, பாப்பா இங்க வா, நான் சொல்றத வாசின்னு சொல்லி அவங்க கர்த்தர் நல்லவே அந்த சங்கீதம் 92, அப்புறம் கர்த்தர் நல்லவே சங்கீதம் 139, அப்புறம் இதெல்லாம் அப்படி சொல்லி வாசிக்க சொல்றது, பைபிள் படிக்க சொல்லி கேட்கறது, இல்லாட்டி கர்த்தர் நல்லவே எனக்காக நீ ஒரு ஜெபம்னு சொல்றது. எப்படியோ அந்த வயது மூத்த முதிர்ந்தவர்கள் தன்னுடைய இறுதி கால நேரம் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க அதிகமா துதிக்கிறதுல, ஸ்தோத்தரிக்கிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நேரத்தையும் நாட்களையும் செலுத்தினது நான் பல பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், தாத்தாக்கள், பாட்டிகள், அம்மாக்கள், அப்பாக்களிடத்தில் பார்த்திருக்கு. ஒரு காலத்துல வயது மூத்த பழைய வயது முதிர்ந்த பெரியவருடைய அனுபவம் இப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வயதானவர்கள் மரணம் நெருங்குதுன்னு தெரிஞ்சாலும் அந்த நாட்களில் அதிகமா துதிக்கிறவர்களை பார்க்க முடியல. மகனை நினைச்சு கண்ணீரொடிக்கிறாங்க, ஐயோ நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அவன் நிலைமை இப்படி இருக்குது. மகளை நினைச்சு கவலைப்படுறாங்க, கல்யாணம் பண்ணி புருஷனோட வாழ்ந்தும் பிள்ளை இல்லையே, அப்புறம் நான் வாழ்ந்துட்டேன், என் பென்ஷன் வந்துச்சு, என் பென்ஷனை கொடுத்து இவங்களெல்லாம் சாப்பிட வச்சு, துவைக்க வச்சேன், குளிக்க வச்சேன், இப்ப நான் செத்துட்டாக்கா என் பென்ஷன் நின்றோம், அப்ப இவங்களுக்கு வாழ்வானது என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்படி இன்னைக்கு இருக்கிற பெரியவர்கள் அந்த கடைசி காலத்தை, கடைசி நேரத்தை, கடைசி கட்டத்தை அதிகமா துதிக்கிறதுக்கோ, ஸ்தோத்தரிக்கிறதுக்கோ, வசனம் வாசிக்கிறதுக்கோ, வாசிக்க சொல்லி கேட்கறதுக்கோ இடம் கொடுப்பது கிடையாது. சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு கவலைக்கும் தனக்கு பின்னாடியும் அது நடக்கணும் இது நடக்கணும்ன்ற மனபாரத்தோடு தான் இருக்க விரும்புறாங்களே தவிர, அந்த கர்த்தரோடு சம்பாசிச்சு அதோடு ஜீவனை விட்டு அப்படியே இந்த துதிகளின் சத்தத்தோடு பரலோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இல்லை. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு வாலிப பிள்ளைகளானாலும் பெரியவளானாலும் சொல்றேன், இதை நீங்க போய் உங்க அப்பாவுக்கு சொல்லணும், உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சொல்லணும், தாத்தாவுக்கும் பெரியவருக்கும் சொல்லணும். இது நீங்க நல்லா ஜெபிக்கிற நேரம், இது நீங்க நல்லா ஸ்தோத்தரிக்கிற நேரம், தேவையில்லாம எங்களை பத்தி நீங்க யோசிக்க கூடாது. இனி நீங்க யோசிச்சு ஒண்ணு நடக்க போறது கிடையாது. நல்ல கர்த்தரை ஆராதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க, இல்லாட்டி நான் பாட்டு பாடுறேன் கேளுங்க,
இல்லாட்டி நான் பைபிள் வாசிக்கிற கேளுங்க, இல்லாட்டி நான் அழகா ஒரு ஆடியோ ஒரு ஊழியக்கார பிரசங்கத்தை போட்டு வர்றேன், அந்த பிரசங்கம் பாருங்க அவ்வளவு மகிமையா இருக்கு, அவரோட சாட்சியை கேளுங்க, அவரோட பிரசங்கத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயது மூத்தவர்களை முதிர்ந்தவர்களை கவலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து பாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆவிக்குள் நடத்துவதும் ராஜ்யத்தை சந்திக்க ஆயத்தப்படுத்துவதும் வீட்டில் இருக்கிறவர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு ஐயோ இதெல்லாம் நான் சொன்னாக்கா என்னை வெறுக்கிறா, என்னை சாக சொல்றா, நரகத்துக்கு போ சொல்றா, சீக்கிரம் செத்தா போதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். அப்படி ஒருவேளை நினைச்சா நீங்க சோத்திர நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தப்பே கிடையாது. ஈசாக்க பாருங்க, வயது முதிர்ந்த காலத்துல நல்ல துதிக்க ஸ்தோத்தரிக்க வேண்டிய மனுஷன் ஒரு கறிக்கு ஆசைப்பட்டார். எனக்கு நல்ல ஒரு வேட்டைக்கறி கிடைக்கணும், நேர காட்டுக்கு போகணும், நல்ல வேட்டையாடணும், வேட்டையாடின மிருகத்தை அப்படியே கூட அடிச்சு உரிக்கணும், உரிச்சு அதை நல்லா சமைக்கணும், அந்த ஃப்ரெஷ் மாம்சத்துல கறியில நான் நல்ல நாக்குக்கு ருசியா சாப்பிடணும். வயது முதிர்ந்த காலத்துல யாக்கோபை போல சுற்றிலும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மரித்த யாக்கோபை போல இல்லாம இங்க மாம்சத்துக்கும் ஒரு ஆகாரத்துக்கும் ஆசைப்பட்டா அதுவே அங்கு ரெண்டு சோத்திரம் கத்த நல்லவே யாக்கோபு ஏசாவுக்கு இடையில ஒரு பெரிய பிளவை உண்டாக்கினது. ஆனா அதே சமயத்துல தேவனுக்கு மகிமையுண்டதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல சிமியோனை பாருங்க, வயது முதிர்ந்த மனுஷன், 80 வயது கடந்த மனுஷன். அவர் சொல்றாரு, சோதரம் ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, ஐயோ தேவனை என் கைகள் சுமந்தது, இயேசுவை பிரதிஷ்டை பண்ணுகிற பாக்கியவனாய் நான் மாறிவிட்டேன், சோத்திரம் கர்த்தருடைய கிருபை என் கரத்துல இருக்கிறது என்று சொல்லி ஆவியில ஸ்லாபிக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ கொஞ்சம் யோசிங்க, உங்க வயது முதிர்ந்த காலத்துல ஈசாக்கை போல மாம்சமும் ருசியும் ஆகாரமுமா, இல்ல சிமியோனை போல இயேசுவும் ஸ்தோத்திரமும் துதியும் ரட்சணியமுமா? சுவாசமுள்ள யாரும் கர்த்தரை துதிப்பதால், அப்படின்னா சுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கணும், உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு நேரம் என்பது அல்ல. நமக்கு நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதிகமாய் கர்த்தரை துதிக்கணும். இந்த துதியை குறித்த சத்தியம் வயது போன கிழவனுக்கும் கிழவிக்கும், சாக போற தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நான் சொல்லவில்லை, இது சத்தியத்தை கேட்கிறேன், எல்லாருக்கும் உரிய ஒரு சத்தியம். நல்ல துதிங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் துதிங்க, சரீரத்துல பலன் உண்டான வரைக்கும் துதிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. அப்போ உங்க இறுதி காலம் கூட தேவனுக்கு உகந்த மகிமையும் சாட்சியும் நிறைந்ததா இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். முதலாவது பார்த்தோம் தேவனை துதியுங்கள், 2வது பார்த்தோம் பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள், 3வது பார்த்தோம் தேவனுடைய வல்லமை விளங்குகிற வரைக்கும் கர்த்தரை துதியுங்கள், 4வதாக பார்த்தோம் கர்த்தர் நல்லவே, நல்ல சத்தத்தோடு தேவனை துதியுங்கள், 5வதாக 9 விதமான சத்தத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், 6வதாக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்க நாம் பார்த்தோம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்படின்னா சுவாசம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதியுங்கள் என்று இந்த 6 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த துதிக்கிற துதியிலே இன்னொரு அருமையான ஒரு சத்தியத்தையும் இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 150ஆம் சங்கீதம் நமக்கு நல்ல அழகான ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குது. அது என்ன சத்தியம் அப்படின்னா, இந்த சங்கீதம் 150 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை அல்லேலூயா என்றுதான் ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா என்று சொல்லி சொல்கிறோம்.
அந்த தேவனுடைய வார்த்தை ஆரம்பிக்குது. அது எனக்கன்பான தேவ பிள்ளைகளே சொல்கிறோம். அப்படியானால் இந்த அல்லேலூயா இந்த வார்த்தை அடுத்தது எங்க வருது அப்படின்னாக்கா, கர்த்தருக்கு மகிமை உண்டதாக அந்த வசனம் முடியும் போது, அந்த சங்கீதம் 150 சங்கீதம் முடியும் போது இங்கு அந்த அல்லேலூயா இந்த வார்த்தையோட தான் முடியுது. இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதும் அல்லேலூயாவில் ஆரம்பிக்குது, இந்த சங்கீதம் முடியும் போது அல்லேலூயாவில் தான் முடியும். என்ன ஒரு ஆச்சரியம்! விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்கிறதான அந்த வார்த்தையின்படி அல்லேலூயாவிலே துவங்கி அல்லேலூயாவில முடியும். இப்போ அப்படியானா இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை முதல் வேதத்துல எங்க வருதுன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 35 வசனம். சங்கீதம் 104:35 வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், கர்த்தரே பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. இந்த சங்கீதம் 105:34 தான் முதல் அல்லேலூயா என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம். சரி, இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை கடைசியா பைபிள்ல எங்க வருதுன்னாக்கா, வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 19:6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் தெருவெல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப நான் சொன்னேன், இந்த சங்கீதம் 150ல முதல் வார்த்தை அல்லேலூயாவுல ஆரம்பிச்சு கடைசி வார்த்தை அல்லேலூயாவுல முடியுது அப்படின்னு சொன்னேன். இப்போ முதல் வார்த்தை அல்லேலூயாவுல ஆரம்பிக்குதே, அது எதை குறிக்குதுன்னாக்கா, அது தேவனுடைய துதியை குறிக்குது. சரி, கடைசியா அல்லேலூயாவுல முடியுதே, அது எதை குறிக்குதுன்னா, அது கர்த்தருடைய ஆளுகையை குறிக்குது, இல்லாட்டி ராஜரீகத்தை குறிக்குது. ஏன்னாக்கா பைபிள்ல முதல் அல்லேலூயா இந்த வார்த்தை வர்ற அந்த வசனமே சொல்லுது, வாசிக்கிறேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. முதல் வசனம் அல்லேலூயா வரும்போது அது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு அல்லேலூயாவை குறிக்கும். அதே அல்லேலூயா என்ற வார்த்தை வெளிப்படுத்தல் 19:6 வாசிக்கும் போது அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்ப இந்த அல்லேலூயா ஆரம்பம் என்பது கர்த்தரை புகழுகிற ஸ்தோத்திர துதியை குறிக்கிறது. அதே அல்லேலூயா கடைசியா முடியும் போது தேவனுடைய ராஜ்யத்தை, சுத்திரம், தேவனுடைய ராஜ்ய பாரத்தை காண்பிக்கிறது. இப்போ இந்த சங்கீதம் 150ல முதல் வார்த்தை அல்லேலூயாவும் கடைசி வார்த்தை அல்லேலூயாவுமா இருக்குது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னார்? இரண்டாவது அர்த்தம், இது பூமியையும் வானத்தையும் இணைக்கிறது. திரும்ப சொல்றேன், சங்கீதம் 150ல முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் அல்லேலூயா என்று ஆரம்பித்து அல்லேலூயா முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், பூமியையும் வானத்தையும் இணைக்கிறது. அதுதான் அல்லேலூயா. அது எப்படியா பூமியையும் வானத்தை இணைக்குதுன்னா, அந்த சங்கீதம் 104:35 முதல் வரும்போது அந்த வேதம் சொல்லுகிறது, பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. அப்போ இந்த பூமி என்பது பாவிகள் இருக்கிற இடம். அங்க ஒரு தேவ மனுஷன் துதிக்கிறான்னா, அவன் கர்த்தருடைய பூமியிலிருந்து துதிக்கிறான். அவனுடைய சத்தம் பூமியிலிருந்து போகிறது. அப்ப அதே மாதிரி வெளிப்படுத்தல் 19:6 தேவன் வல்லமையோடும் தேவனாகவும் கர்த்தராகவும் ராஜரீகம் பண்ணுகிறான். அது பரலோகம். அப்போ இந்த அல்லேலூயா என்பது பூமியையும் வானத்தையும் அல்லது பூமியில் உள்ள மனிதர்களையும் பரலோக ராஜ்யத்தையும் ஒன்றாய் இணைக்கக்கூடியதுதான் இந்த அல்லேலூயா.
பொதுவாகவே அல்லேலுயா என்று சொன்னால் எல்லாரும் சொல்ற விளக்கம் என்ன? ஓ தேவனை துதியுங்கள். அல்லேலுயா என்றால் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலுயா என்று சொல்ல ஆண்டவரை போற்றுதல், அப்படிதான். ஆனா இன்னைக்கு அருமையான ஒரு சத்தியத்தை பாருங்க. இந்த அல்லேலுயா என்று சொன்னால் பூமியையும் வானத்தையும் இணைக்கக்கூடியதான் அல்லேலுயா. அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற தேவச்சனத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனையும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய ஒரு அற்புத வார்த்தை தான் இந்த அல்லேலுயா. இன்னைக்கு இதுல இன்னொரு சாட்சியும் சொல்லணும். ஒரு காலத்துல ரோமன் கேத்தலிக் சபையிலையும், அப்புறம் செவன்த் டே, லுத்தரன், அப்புறம் மார்த்தோமா, ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், இப்படிப்பட்ட சபைகளையும் அல்லேலுயா சொல்லக்கூடாது, அல்லேலுயாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடப்பட்டு அந்த ஆர்டர் படி ஃபாலோ பண்ணி அல்லேலுயாவே பயன்படுத்தாத சபைகள்லாம் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ல இருக்கிற நிறைய ஃபாதர்கள், நிறைய கன்னியாஸ்திரிகள், அப்புறம் அன்னகர்கள், அங்க ஊழியம் செய்கிறவர்கள், இவங்க எல்லாமே பப்ளிக்காகவே ஓப்பனாகவே அல்லேலுயா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல மாதா கோவில் திருவிழா நடக்குது. அந்த மாதா கோவில் திருவிழாவுக்கு கொடியேற்றத்தோடு அந்த திருவிழா துவங்குகிறது. அதுல லட்சத்துக்குட்பட்ட மக்கள், திரள் மக்கள் கூடியிருக்கிறார். அதுல அந்த ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்த ஒரு விசேஷித்த ஊழியக்காரர் அவங்க ஸ்தாபனத்திலிருந்து வெளியூர்ந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த லட்சத்துக்குட்பட்ட திரள் மக்கள் கூட்டத்துல ஒரு சிறப்புரை, ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கிறார். நான் பாக்குறேன், கண்ணால பார்த்துட்டு காதால் கேட்டுட்டு இருக்கேன். அவர் அன்னைக்கு மூச்சு விடாம ஒரு 4 முறைக்கு மேல அல்லேலுயா 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 அல்லேலுயா. அவர் சொல்றதை கேட்டுட்டு முதல் 2 அல்லேலுயாவுக்கு அந்த கூட்டத்துல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. 1-2 பேர் சொன்னாங்க, அநேகர் யாரும் சொல்லல. 3வது முறை இவர் நல்ல கையை உயர்த்தி மைக்கை இடது கையில பிடிச்சிட்டு நல்ல சத்தமா நிறுத்தி நிதானமா இழுத்து ஒரு பெரிய அல்லேலுயா சொன்னார் பாருங்க. அந்த மைதானத்துல அந்த கடைகள்ல இருந்தவங்க, அப்புறம் நடந்துட்டு இருந்தவங்க, சிலை கிட்ட இருந்தவங்க, உட்கார்ந்து இருந்தவங்க எல்லா ஜனமும் கையை தூக்கிட்டு அல்லேலூயான்னு கத்தணும். 4வது அவர் சொன்னாரு, திரும்பவும் இப்போ சொல்லாத எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. அப்ப நான் பார்த்தேன், பூமியையும் வானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அல்லேலூயா இப்ப ரோமன் கேத்தலிக் சபையில இருக்கிறவர்களையும் தடை உத்தரவு போடப்பட்ட இடத்திலையும் கூட இந்த அல்லேலூயா முழங்க ஆரம்பித்து விட்டு. இது கேத்தலிக் சபையில மட்டும் இல்லை, சிஎஸ்ஐ சபையிலையும் அல்லேலூயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் பிரசங்கத்துக்கு போன இடத்துல என்னை கூப்பிட்டு அன்போடு கடிந்து கொண்டு சில சபை கமிட்டி மெம்பர்ஸ் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க, உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க ஒரு பெந்தகோஸ் ஊழியக்காரு, சோதர இண்டிபெண்டன்ட் சபையை சேர்ந்தவங்க, இங்க வாங்க நல்லா பண்ணுங்க, ஆனா அல்லேலூயா மட்டும் சொல்லிடாதீங்க, அது இங்க இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அது தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை சோதரம் கட்டாயப்படுத்தி தடை உத்தரவு என்ற பெர்மிஷன் ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் செய்திக்கு வாய்ப்பு கொடுத்த காலங்கள் நாட்கள் உண்டு. நானும் வேறு வழி இல்லை, சரி நான் பாத்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன், மாட்டேன் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா தைரியமா சொல்லுவேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் சூத்திரம் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவை, அது நம்முடைய ஆவியோடு கலந்து ஆத்துமாவிலே ஊறி சரீரத்துல தலைத்திருக்கிறபடினால் அதை நம்மால் நிறுத்த முடியாது. அப்ப சில நேரத்துல அந்த சிஎஸ்ஐ சபையிலேயும் அல்லேலூயா சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா சொன்னேன், மற்றவர்களை சொல்ல வைத்தேன். முடிஞ்ச பிறகு சில கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நான் கொடுத்த ஒரே பதில் சிரிப்பு மட்டும்தான். சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க பாட்டு சிரிச்சுட்டே இருக்கீங்க. நான் அழகா சொன்னேன், இதுதான் என் பதில். அதோட அவர்களால் பேச முடியல. இப்ப ஏன் சொல்றேன்னா, என் அன்பு சகோதரி, அருமையான தேவச்சனமே, அல்லேலூயா என்பது ஒரு அசுத்த வார்த்தை கிடையாது.
அல்லேலுயா என்பது சாதாரண சொல்லும் கிடையாது. அந்த அல்லேலுயா என்பது பரிசுத்தவான்களையும் பரிசுத்த தேவனையும் இணைக்கக்கூடியது. அந்த அல்லேலுயா என்பது பாவிகள் இருக்கிற இடத்திலிருந்து பரிசுத்த பிள்ளைகளை வேறு பிரிக்கக்கூடியது. அந்த அல்லேலுயா என்பது பூமியையும் தேவர் ராஜ்யத்தையும் இணைக்கக்கூடியது. இந்த அல்லேலுயா என்பது கர்த்தருடைய துதிகளில் கொடுக்கப்பட்ட பல சத்தியத்துல இது ஒரு முக்கியமான இரண்டாவது சத்தியம். அப்ப துதிக்கிறதுல இருக்கிற இது இரண்டாவது சத்தம் தான் அல்லேலுயான்னா, முதல் சத்தம் என்ன சத்தம்? அதுதான் ஸ்தோத்திரம் என்கிற சத்தம். ஸ்தோத்திரம். இந்த அருமையான கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த முத அல்லேலுயா என்ற வார்த்தை அல்லேலுயா வரும். கர்த்தரை ஸ்தோத்தரி அல்லேலுயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அல்லேலுயா. முதல் ஸ்தோத்திரம், இரண்டாவது அல்லேலுயா. இது இரண்டாவதா இருந்தாலுமே ஸ்தோத்திரத்தை போன்றது ஸ்தோத்திரத்துக்கு ஒப்பான ஒரு வல்லமை உள்ளதுதான் இந்த கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர் ஸ்தோத்திரம் இந்த அல்லேலுயா. ஆனபடியினால் இன்றைக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு சங்கீதம் இந்த 150ஆம் சங்கீதம். ஆனா இந்த 150ஆம் சங்கீதத்திலிருந்து அறியாத ஒரு 6 ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து 7வதாக இந்த அல்லேலுயாவை குறித்து மகிமையான வெளிப்பாடுகளையும் சத்தியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கடைசியாய் இந்த அல்லேலுயா என்பது இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கும்? இந்த அல்லேலுயா சொல்றதுனால ஜனங்களுக்கு அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, இல்லாட்டி பிராக்டிக்கலா நல்லா ஸ்தோத்தரிச்சு பாருங்க, அல்லேலுயா சொல்லி பாருங்க. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 45வது வசனம். சங்கீதம் 105:45. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பிற்பகுதியை திரும்ப வாசிக்கிற நல்லா கவனிங்க, காது கொடுத்து கேளுங்க. சங்கீதம் 105:45. ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அம்மா ஐயா கவனிங்க, சொல்லி முடிக்கிற தேவ வார்த்தைய இந்த அல்லேலூயா சொல்ல 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 அல்லேலூயாவை அறிக்கையிட 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 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை துதிக்க 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 என்ன நடக்கும்னா, நம்முடைய பிரயாசத்துக்குரிய பலன் எல்லாமே தானாகவே வரும். 10 மாசம் பென்ஷன் வரலையா, ஒரு 100 அல்லேலூயா சொல்லி பாருங்க, பென்ஷனுக்குரிய பேப்பர்ஸும் ஃபைலும் தானாகவே பாஸ் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலையா, ஒரு 200 முறை அல்லேலூயாவை சொல்லி பாருங்க, அந்த பிரயாசத்துக்குரிய பலன் உங்களை தேடி வரும். இது ஒரு பெரிய ரகசியம். இல்ல உங்களால் நல்லா துதிக்க முடியல, துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல, பைபிள் படிச்சாக்கா அதுல இருந்து ஆழ ஒண்ணு தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னா, நான் சொல்ல கஷ்டப்பட்டு நீங்க துதிக்கணும் பைபிள்ல எங்குமே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமா வெறும் அல்லேலூயா மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அல்லேலூயா மட்டும் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள மப்பும் மந்தாரமான நிலைமை மாறிடும். எல்லா விதமான அந்தகாரங்கள் வெளியேறும். சோர்வுகள், தயக்கங்கள், கலக்கங்கள் நீங்கும். விடுதலை, ஜெயம், சந்தோஷம், களிப்பு, மகிழ்ச்சி வரும். எல்லாவற்றை விட இந்த சங்கீதம் 105:45 படி உங்க பிரயாசத்துடைய பலனை நீங்க சுதந்திரிப்பீங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறேன்.
பிரயாசத்தின் பலன், உங்களுடைய விளைச்சலுடைய அறுவடைய கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். அதுதான் இந்த அல்லேலூயாவுல இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். அதுதான் இந்த அல்லேலூயாவுல இருக்கிற மிகப்பெரிய தேவனுடைய கிருபை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வருகிறது. அடுத்ததாக கர்த்தர் நல்லவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிறது. அப்போ இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டுமே அல்லேலூயா என்ற வார்த்தை வந்தாலும், ஒன்று ரெண்டு புஸ்தகத்துல மட்டும் சொல்லப்பட்டாலும், இந்த முழு உலகத்தையும் ஆளுகிற ஒரு மொழி, அது என்ன மொழினா அல்லேலூயா என்கிற மொழி. நீங்க ஜாப்பனீஸ் மொழி பேசினாலும் அல்லேலூயாவுக்கு அல்லேலூயா தான் வரும். நீங்க சோத்திரம் ஹீப்ரு லாங்குவேஜ் பேசினாலும் அதுலயும் அல்லேலூயா தான், வார்த்தை உச்சரிப்பு அல்லேலூயாவாகத்தான் வரும். ஹிந்தி, சோத்திரம் தமிழ் மற்றும் சோத்திரம் கன்னடம், எந்த மொழினாலும் இந்த அல்லேலூயா இந்த வார்த்தை, அந்த சத்தம் அல்லேலூயாவாகத்தான் இருக்கும். தேவன் இதற்கென்று ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த அல்லேலூயாவுக்குள் பெரிய மகிமை இருக்குது. இதை விட இன்னும் நான் சொல்லணும்னாக்கா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வார்த்தையில, அல்லேலூயா இந்த வார்த்தையில கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அருமையான சொதுரம் 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 நல்ல விளக்கங்கள் நிறைய உண்டு. இப்ப ஆ என்கிற ஒரு வார்த்தை, இல் என்கிற ஒரு வார்த்தை, லே என்கிற ஒரு வார்த்தை, லூ என்கிற ஒரு வார்த்தை, யா என்கிற ஒரு வார்த்தை. இப்போ இதுல தமிழில 5 எழுத்துக்கள் வருகிறது. 5 எழுத்துக்கள். இந்த 5 ஒவ்வொரு எழுத்துக்குமே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நிறைய வேதத்தின் அர்த்தங்களும் சத்தியங்களும் உண்டு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. அப்ப இந்த அல்லேலூயாவின் ஒவ்வொரு எழுத்துக்கும் தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால், தேவன் அனுமதித்தால், ஆண்டுடைய வருகை தாமதித்தால், இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தையின் 5 எழுத்துக்களும் வேதத்தில் இருக்கிற சில ரகசியங்களை, மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த 5 ரகசியங்களும் சேர்ந்ததுதான் இந்த அல்லேலூயா. இது கர்த்தருடைய சித்தமானால், தேவன் ஜீவ காலத்தை அதிகரித்தால், வருகிற நாட்களில் அந்த சத்தியத்தையும் ரகசியத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இப்போ இந்த சங்கீதம் 150 கிட்டத்தட்ட ஒரு 7 சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 7 சத்தியத்தை மீண்டும் போட்டு கேளுங்க, திரும்பவும் ஒரு விஷயம் தியானிங்க. இந்த சங்கீதம் 150 இவ்வளவு விளக்கம் இருக்கிறதா என்று சொல்லி வேதவசனத்தை ஆராய்ந்து கர்த்தரை துதிங்க. மகிமையின் தேவன் எல்லா கிருபையினாலும் எல்லா தயவினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடம் ஸ்தோத்திரத்தினால் நிரம்பட்டும். நீங்க நடக்கிற நடை துதியினால் நிரம்பட்டும். உங்க வாய் நல்ல அல்லேலூயாவினால் நிரம்பட்டும். உங்களுடைய பிரயாசத்தின் பலனை தேவனாகிய கர்த்தர் இந்த அல்லேலூயாவின் மூலமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருவாராக. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதம் 150 குறித்து, அதுல அல்லேலூயாவை குறித்து எங்களுக்கு கொடுத்த நல்ல விளக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வியாக்கியானங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி. இனிமேல் ஆண்டவரே, நான் வீணான வார்த்தைகளை அலப்புகிறவளாய் இருக்க மாட்டேன். அதற்கு பதிலாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், நான் படுத்தால், எழுந்தால், குனிந்தால், நிமிர்ந்தால், நடந்தால், பிரயாணம் பண்ணினால், எல்லா நேரத்திலும் அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருப்பேன்.
அந்த அல்லேலூயாவை சொல்லி சொல்லியே என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்க போகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி இந்த சங்கீத 150க்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாம ஓ ஹalleluya ரிபாலா பாடபா கடகதடபலா பலா 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 பகத் ஓ ரியாஷ கடகதட 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 பலா 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 ஓ ரியா கடகதட 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 பலா பலா பலா. ஆமாண்டவரே துதியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீரே, பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீரே, வல்லமையோடு துதியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீரே. ஓ சுத்திரம் கர்த்தர் நல்லவே, கை சத்தத்தோடு துதியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீரே. 9 விதமான சத்தத்தினால் துதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீரே. உலகத்தாருக்கு மத்தியிலே ஞானமாய் துதிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தீரே. ஓ சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக என்பதை சொல்லிக் கொடுத்தீரே. ஓ கர்த்தர் அல்லேலூயா என்பதற்கு நல்ல விளக்கம் கொடுத்து அவைகளின்படி துதிக்க சொல்லிக் கொடுத்தீரே. இந்த நல்ல கிருகலான சத்தியங்களுக்காக சொல்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உடைய கிருபையும் தயவும் உண்டாவதாக. மகிமையின் தேவனுடைய அபிஷேகம் இன்றைக்கு இந்த இரவுக்கரு ஜெபத்திலே இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த துதியும் ஸ்தோத்திரமும் அல்லேலூயாவும் 30 நூலாய் மாறி மாறி நிரப்பட்டோ. ரொம்ப முக்கியமாய் ஆண்டவரே நீ சொன்னீரே, சங்கீதம் 105:45 அல்லேலூயா என்று சொன்னால் பிரயாசத்தின் பலன் கிடைக்கும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அந்த வாக்குப்பட்ட வார்த்தையை சொல்லி உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் யாராலும் ஏமாற்றப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையும் இவர்களை ஏமாற்றக்கூடாது. இதோ உடைய பிள்ளைகள் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்களாக. இவர்களுக்கு வர வேண்டிய நன்மையும் சேமமும் வருவதாக. உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஜெயம் கிடைப்பதாக. அல்லேலூயா என்பது மகோசத்திரம் தேவ ஜனத்தையும் தேவனையும் சேர்ப்பது. அல்லேலூயா என்பது பூமியும் தேவ ராஜ்யத்தை சேர்ப்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்தீரே. பூமியில் இருந்து கொண்டே தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர்களாய் மட்டுவீராம். ஆண்டுடைய கரமதை செய்வது, ஆண்டுடைய கரமதை செய்வதாக. 1 கோடி ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த அருமையான சங்கீதம் 150 எல்லா கிருபைகளும் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.